அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தனித்துவமான மனித படைப்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணிலே இருந்து படைத்தான். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 3326 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பது மனிதர்களை மறுமுறை படைப்பதை விட நிச்சயமாக மிகப்பெரிய காரியமாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 40 சூரத்துல் முஃமின் வசனம் 57 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வானங்களையும் கோள்களையும் உள்ளடக்கிய இம்மாபெரும் பேரண்டத்தை அல்லாஹ் ஆகுக என்ற ஒரு வார்த்தையில் உருவாக்கினான். இதை வேதமறை குர்ஆன் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களுக்கு பூமியில் எல்லா வசதிகளையும் வழங்கி அதில் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான காரணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தினோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 சூரத்துல் அன்ஃபால் வசனம் 10 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை மனிதர்களுக்காக பிரத்யோகமாக அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த பூமியானது தானாகவே மனிதர்களுக்கு ஏற்றவாறு அது எல்லா விதமான வசதி வாய்ப்பையும் அல்லாஹுவால் உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சத்தின் வேறு எந்த கோள்களிலும் மனிதர்கள் வாழ முடியாது என்பதை இதில் இருந்து ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். பூமியை படைத்த அல்லாஹ் அதை மனிதனுக்காக பிரத்யோகமாக படைத்ததாகத்தான் குறிப்பிடுகிறான். இந்த பூமியை மனிதனுக்காக படைக்கவில்லை என்றால் மற்ற உயிரினங்களைப் போல எந்த சட்டத்திட்டங்களும் இல்லாமல் சாதாரணமாக மனிதர்கள் இருந்திருப்பார்கள். ஆடு மாடுகளைப் போல் வேண்டுமானாலும் மனிதனும் இருந்து கொள்ளலாம். நன்மை தீமைகளை பிரித்தறியும் கடமையும் அவர்களுக்கு இருந்திருக்காது. இதனை வசதி வாய்ப்புகளை மனித சமுதாயத்திற்கென்று இத்தனை வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திய அல்லாஹ் அவன் கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். பூமியை போன்ற ஒரு கோள் அல்லது துணைக்கோள் உயிரின வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பிரதானமாக சில அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும். அந்த கோள் நட்சத்திரங்களிலே இருந்து சரியான தூரத்திலே நிலை பெற்றிருக்க வேண்டும். சரியான வெப்பநிலையை பெற்றிருக்கும் பொருட்டு அதன் சுற்றுப்பாதை அதற்கேற்ற விதத்திலே அமைந்திருக்க வேண்டும். கோள்களுக்கு விஷம் கலவாத ஒரு வளிமண்டலம் இருக்க வேண்டும். அந்த கோளிற்கு நச்சு கலக்கப்படாத நன்னீர் ஊற்றுக்கள் இருக்க வேண்டும். காற்றும் நீரும் உயிரினங்களுக்கு தகுதி வாய்ந்த இரசாயன கலவையாக இருக்க வேண்டும். அதே போன்று மனிதர்கள் வசிப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த கோள் காற்று மண்டலத்தை நிலைநிறுத்தும் அளவுக்கு பெரிதாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் மனித சமுதாயம் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் குறித்து இன்றைக்கு தெளிவான முறையிலே அறிவியல் ஆய்வுகள் சொல்லி தந்திருக்கின்றன. ஆனால் இதைவிட பிரம்மாண்டமான முறையிலே நம்மை படைத்த இரட்சகன் சகல வாய்ப்புகளையும்
வசதிகளையும் உள்ளடக்கியதாகத்தான் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை புரிந்து கொண்டு அவனுக்கு வழிபடக்கூடிய நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.